இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையார் ஆளப்படும். இக்குறட்பா தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. இந்த அதிகாரம் அரசருக்கு சொல்லப்பட்டது என்றாலும் குடிமக்களாகிய நமக்கும் மிகவும் பொருத்தமாக இருப்பதால் அந்த கருத்துக்களை நாமும் பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். அதாவது, ஒரு தொழிலை செய்வதற்கு நாம் ஒருவரை நியமிக்கின்றோம் என்றால் அத்தகைய மனிதர் நியமிக்கப்படுபவர் அந்த தொழிலில் வரும் நன்மை தீமை ஆகியவற்றை ஆராய்ந்து நன்மை தரும் வகையிலேயே அந்த தொழிலை செய்யும் ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும், வலிமையுடையவர்களாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக முடிக்கும் திறமையுடையவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தன்மையினை உடையவர்களையே நாம் அந்த தொழிலை செய்வதற்கு உரியவர்களாக நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் என்பது உறுதி. உதாரணமாக, கம்பராமாயணத்தில் ஜாம்பவான் அனுமனை பற்றி கூறும் பொழுது, அனுமன் மனத்திண்மையும் செயல் வன்மையும் சொல் வன்மையும் செயலை வெற்றிகரமாக முடிக்கும் பண்பும் அமையப்பெற்றவர் அனுமன் என்று கூறுவதாக, ஜாம்பவான் கூறுவதாக அனுமனை பற்றி கம்பர் கூறுகின்றார். எனவே இத்தகைய மன வலிமை, திண்மை, துணிவு ஆகியவற்றை கொண்ட நல்ல பண்பாளர்களையே நாம் செயலை செய்து முடிக்க தேர்ந்தெடுப்போமாக.